நட்சத்திர கணக்கு நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய தினம் ஆங்கில மாதம் 15ஆம் தேதி செப்டம்பர் 15ஆம் தேதி, தமிழ் மாதம் ஆவணி 30ஆம் தேதி, செவ்வாய்க்கிழமை, திரியோதசி, தேய்பிறை திரியோதசி, ஆயில்யம் நட்சத்திரம், சிவம் நாமயோகம், கரசை கரணம் ஆகிய சுபதினத்தில் 12 ராசி பலன்களை முதலில் பார்ப்போம். நேர்களே, இன்றைய தினம் மேசராசியை பொறுத்தவரை இன்று முழுக்க நாள் பரபரப்பு பதட்டத்துக்கு நிகரான நாளாக இருக்கும். அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாகன யோகம் உங்களுக்கு உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அம்மாவினுடைய உடல் ஆரோக்கியத்தில், தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு சகோதரர்களால் நன்மை உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அம்மாவின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ரோஹிணியில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்கள் மூலமாக நன்மைகள் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மிதுனராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு அண்டை அயலார் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க கூட சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ வேலை செய்கிற சக பணியாளர்களுடன் சின்ன ப்ராப்ளங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அமைதியாக இருங்க. நீங்கள் ஏதாவது அவங்க சண்டை போட்டாலும் நீங்கள் மிருதுவான மேன்மையான போக்கோடு நடந்து கொள்ளுங்கள். மிருகசீடத்தில் பிறந்தவர்களுக்கு அண்டை அயலாருடன் பிரச்சனைகள் ஏற்படும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும். கடகராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். வருமானத்தில் மிக எதிர்பார்த்த நிலையை விட அதிக லாபங்கள், அதிக மகசூல்கள் உண்டாகும். புனர்பூஷத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற பேச்சை தவிர்க்க வேண்டும். என்று நீங்கள் பேசும் வார்த்தைகளால் வேறு அர்த்தமாக புரிந்து கொள்ளப்பட்டு ஒரு பிரச்சனை பெரிதாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் இன்று வழக்கமானதை விட 10% அதிகமான வருமானம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் இருப்பவர்கள் இன்று அதிக நேரம் தனது கடைகளை விரிவாக்கம் செய்து கொண்டு கடையை அதிக நேரம் பயன்படுத்தினீங்கன்னா லாபங்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் நிம்மதியற்ற ஒரு நிலை, ஒரு ஆசிலேஷன் மைண்ட்லேயே இருந்துட்டு இருப்பீங்க. சிம்மராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு லாபத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு இன்று எதிர்பாராத விதமாக செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் தொழில் தொடர்புகள் உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மூத்த சகோதரர்களுடன் சின்ன சண்டை சச்சரவுகள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கன்னியாராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு தொழில் லாபம் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் கவனம் உங்களுக்கு தேவை. இன்று நீங்கள் கவனக்குறைவு காரணமாக உத்தியோகத்தில் ஒரு சிறு தவறு ஏற்பட்டு அது ஒரு பெரிய என்டையர் டீமையே தவறாக செய்ய மறுபடியும் சரியாக பண்ண வைக்கிறதுக்கான அமைப்புகளாக உண்டு. ஜாக்கிரதையாக இருங்க. துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு எல்லாவற்றிலும் வெற்றி அடையக்கூடிய நாளாக இன்றைய இருக்கும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மிகுந்த கவனம் தேவை. சுவாதியில் பிறந்தவர்களுக்கு எல்லா செயல்களிலும் வெற்றி உண்டாகும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் முயற்சிகள் உங்களுக்கு தடை ஏற்பட்டு பிறகு வெற்றி அடையும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு செல்வச் சேர்க்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு தன லாபம் என்று அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்தியில் சின்ன சலனம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு வியாபார தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு இனிதாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்தியில் சலனம் ஏற்படும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் முதலீடுகள் அதிகரிக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகம் தொடர்பான பிரயாணங்கள் இன்று நல்ல வெற்றியை தரும். தனுசு ராசி உத்திராட நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் சின்ன சங்கடங்கள் மேலோங்கும். மகர ராசியை பொறுத்தவரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரியங்களில் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உயர் அதிகாரிகளுடன் சின்ன சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே மேலதிகாரிகளுடன் பார்த்து நடந்து கொள்வது நல்லது. சதயத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் மேன்மை உண்டாகும். மீன ராசியை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு பூர்வீக சொத்தில் இருந்து பங்குகள் உங்களுக்கு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் எண்ணிலடங்கா சின்ன கவலைகளும் சந்தேகம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேரில் இன்றைய தினம் உங்களுக்கு கும்பராசிக்கு, தனுசு ராசிக்கு, 2 ராசிக்குமே இன்றைய தினம் உங்களுக்கு சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. நேரில் இன்றைய தினத்தினுடைய சிறப்புகள் நம்ம என்னென்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் துவாதசி முடிந்து திரியோதசி வருகிறது. இன்று சந்திரமானப்படி பாத்திர மாதத்தினுடைய 28வது நாள் துவாபார யுகாதி என்று சொல்லக்கூடிய கிருஷ்ண பகவான் இன்று லீலைகளை செய்து துவாபார யுகத்தின் முதல் நாளாக கருதப்படுகிறது. இன்று சிரார்த்தம் தர்ப்பணம் செய்வது, திலகோமம் செய்வது நல்ல யோகம். கஜ காமாட்சிய மலாயம்னு சொல்லுவாங்க. இறந்த கணவருக்கு, அதாவது விதவியாக இருக்கக்கூடியவங்க, கணவர் விட்டுட்டாரு, நான் மட்டும் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, கணவருக்காக விதவைகள் இன்று விரதம் இருந்தால் மகாலய பட்சத்தில் வருகின்ற திதி உங்கள் கணவருக்கு சொர்க்க பிராப்தம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்கும். அதே மாதிரி இன்று கஞ்சாசைன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்று ஆயில்ய நட்சத்திரம் கூடிய நாளில் வரதுனால இன்றைய தினம் எள் இல்லாமல் வெறும் ஜலத்தினால் தர்ப்பணம் செய்வது பித்திருக்கள் திருப்தி அடைவார்கள்.
அதே மாதிரி இன்றைய தினம் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மகோ திரியாதசி, மகாலய பட்சத்தில் காலத்தில் வருகின்ற திரியோதசி இன்று பித்திருக்களுக்கு மிக உகந்த நாள். மகாலய பட்சம் ஆரம்பித்து இன்று வரை தர்ப்பணம் செய்யாதவர்கள் கூட இன்று நீங்கள் தர்ப்பணம் செய்தீர்கள் என்றால் உங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தியாகும். இன்றைய தினம் பிரதோஷம் மாலை நேரத்தில் 5:30 மணிலேருந்து 6:30 மணி வரைக்கும் இருக்கும். இன்று சிவபெருமானை வழிபட உங்கள் அனைத்து பாவங்களும் பூர்த்தி அடையும். இது பஞ்சாங்கத்தினுடைய விதி. ஸோ இது மாறுவதற்கு அல்ல. ஸோ யாராவது ஒருத்தங்க கணவனை இழந்த விதவைகள் இருந்தால் அவங்க பேருக்கு இன்றைக்கி நீங்கள் தெய்வத்தை மனதில் நினச்சி இன்றைக்கி விரதம் இருந்து மாலை நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய இறந்த கணவருக்கு நல்ல ஒரு மோட்சம் கிடைக்கும்ன்றது வருது. நேர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம். இன்றைய தினத்தினுடைய கேள்வியாளரை தொடர்ந்து சந்திப்போம். நேர்களே, இன்றைய முதல் கேள்வியாளர் பெயர் வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த், KN பிரசாந்த். ஸோ அவர் வந்து 24ஆம் தேதி ஆகஸ்ட் 1998 பிறந்திருக்காரு. காலை 2:50 பிறந்திருக்காரு, சென்னை. ஸோ ப்ளீஸ் டெல் ஹிஸ் கேரியர் ப்ராஸ்பெக்ட். ஹீ இஸ் பாஸ்ட் +2, ஆல் பாஸ்ட் டிப்ளமோ 3 years in the first class. He want to become higher studies BE, then go to job, then job prospectus, marriage life, etc. நரசிம்மமூர்த்தி கேவோன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எழுதியிருப்பார் போல இருக்கு. நோ ப்ராப்ளம். ஸோ இந்த ஜாதகப்படி பார்த்தும்போது BE படிச்சுட்டு நீங்கள் ME படிக்க வைங்க. ஜாதகத்தில் லக்கணத்தில் கேதுவுடைய சாரம் இருக்குது. கேதுவும் இந்த லக்கணத்துக்கு பலமாக இருக்குது. இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த ஜாதகத்தில் சந்திரன் சுக்கிரன், சந்திரன் குரு, சந்திரன் சூரியன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பலமான வீட்டில் இருக்காங்க. சந்திரன்றது தாய்மை குணம், குருன்றது அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரது, கேதுன்றது ஞான கிரகம். இது எல்லாமே பலமாக இருக்குது. 3ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால முயற்சி பண்ணால் கவர்மெண்ட் ப்ரொஃபஸர், கவர்மெண்டில் லெக்சரர், விரிவுரையாளர், இது போன்ற பெரிய பெரிய அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய டீச்சர், ப்ரொஃபஸர், ஹெட்மாஸ்டர் இந்த ரேஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இவர் வந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெளிநாட்டை விட இவர் இங்கேயே இருந்து பெரிய லெவலில் பெரிய பெரிய ப்ரொஃபஸர் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்கள். ஸோ கல்யாணம் இந்த ஜாதகத்துக்கு இயற்கையாகவே லேட்டாக தான் வரும். ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 7 years விட்டுருங்க. 6 yearsக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். 2026, 27 அந்த காலகட்டத்தில் தான் கல்யாணம் ஆகும். அடுத்த கேள்வியாளரை சந்திப்போம். நேர்களே, நம்முடைய இரண்டாவது கேள்வியாளர் பெயர் விஜிதரன். 5 அக்டோபர் 1992 மாலை 5 மணி, ஜாஃப்னா, இலங்கையில் பிறந்திருக்கார். என்னுடைய வாழ்க்கையில் ப்ரைவேட் வேலை ஏதாவது செய்தால் நல்லதா, கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா, என்னுடைய ஜாதகத்தில் ஏதாவது தோஷம் அல்லது குறைபாடு இருந்தால் அதற்கு பரிகாரம் இருந்தால் சொல்லவும், நன்றிகள், அன்பும், இலங்கையிலிருந்து நினச்சிருக்காரு. நன்றி, வணக்கம். ஸோ உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது ப்ரைவேட் வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் ப்ரைவேட் வேலையில் நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக டெவலப் ஆவீங்க. ஒரு 10 வருஷத்துக்கு சாதாரண பணியில் இருப்பீங்க. திண்ணையில் கடந்தவனுக்கு திடீர்னு கல்யாணன்ற மாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் 2028, 29க்கு பிறகு திடீர் மாற்றத்தில் நீங்கள் ரொம்ப மேலே போவீங்க. ஸோ வந்து ப்ரைவேட் வேலை பண்ணுறது உங்களுக்கு நல்லது. ஸோ உங்கள் ஜாதகத்தில் குறைபாடுன்னு சொன்னால் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல சூரியன் குரு இருக்குது. இது வந்து சுயராஜ்ய மோகம். ஸோ அடுத்தவங்களை பற்றி நீங்கள் இப்படி தான் அவங்க அப்படின்னு ஜட்ஜ் பண்ணி நீங்களே பண்ணிடுவீங்க. அந்த குணத்தை மட்டும் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட ஒரு சிறந்த திறமையாளி யாருமே கிடையாது. ஸோ அந்த குணத்தை மட்டும் விட்டுருங்க. நேர்களே, இன்றைய கேள்வியாளர்கள் பதிலை பார்த்தோம்.